Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 2 Exercise 2.2 ல first sum solve பண்ணலாம். For what values of natural number n 4 power n can end with the digit 6? அதாவது கொஸ்டின் என்னன்னா இங்கே 4 power n என்னோட பிளேஸில் நேச்சுரல் நம்பரில் எந்த நம்பரை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவில் கடைசி நம்பர் கடைசி நம்பரை தான் பார்க்கணும். கடைசி நம்பர் 6ல் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு எழுதிக்கலாம். n இங்கே n வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் நேச்சுரல் நம்பர். இப்போ பாருங்க, நம்மளுக்கு 4 பவர் n கொடுத்துருக்காங்க. 4 பவர் n எழுதிக்கிறேன். 4 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 2s are 4 அப்படி தானே? 2ஐயும் மல்டிபிள் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு 4 வரும். நெக்ஸ்ட்டு இந்த எண்ணை அப்படியே எழுதிருங்க. இப்போ பாருங்க, ரெண்டுமே என்னது ஈவன் நம்பர், அதனால நம்ம இங்கே சேர்த்தே கண்டுபிடிச்சிடலாம். 4 பவர் n அந்த மாதிரி சேர்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னா இந்த 4 n இருக்கக்கூடிய பிளேஸில் நான் ஃபஸ்ட்டு ஆட் நம்பரை நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஆட் நம்பர்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு n இருக்கக்கூடிய பிளேஸில் நான் வந்து ஈவன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஈவன் நம்பர். ஓகே சால்வ் பண்ணலாம். 4 n இருக்கக்கூடிய பிளேஸில் ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு 4 பவர் 3. நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 4 பவர் 5 வந்து அடுத்த ஆட் நம்பர். ஓகே, இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஈவன் நம்பருங்கிற போது 4 பவர் 2, நெக்ஸ்ட்டு 4 பவர் 4, நெக்ஸ்ட்டு 4 பவர் 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 4 பவர் 1ஓட வேல்யூ என்னது? 4 தான். நெக்ஸ்ட்டு 4 பவர் கியூப். ஓகே, 4 கியூபோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியாட்டா அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். 4ஐ வந்து கியூப் கொடுத்துருக்கனால 4ஐ 3 டைம்ஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா? 4 4s are என்னது? 16. இனிமேல் 16 கூட 4ஐ மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, 6 4s are 24, பேலன்ஸ் 2. 4 1s are 4, 4 கூட 2 ஆட் பண்ணால் 6. அப்போ 4 கியூபோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 64. நெக்ஸ்ட்டு 4 பவர் 5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 4ஐ 5 டைம்ஸ் எழுதிக்கணும். 4 × 4 × 4 × 4 × 4. ஓகே, எழுதிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி 3 டைம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. என்னது? 64. அப்போ 64. நெக்ஸ்ட் 4 4s are என்னது? 16. அப்போ 64ஐயும் 16ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 6 4s are 24, பேலன்ஸ் 2. 6 6s are 36, 36 கூட 2 ஆட் பண்ணால் 38 கிடைக்கும். 1 4s are 4, 1 6s are 6. ஓகே, ஆட் பண்ணலாம். 4 8 4 ஆட் பண்ணால் 12, பேலன்ஸ் 2. 6 3 ஆட் பண்ணால் 9, 9 கூட 1 ஆட் பண்ணால் 10. அப்போ வேல்யூ என்ன கிடச்சி? 1024ன்னு கிடச்சி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆட் நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் 4ல் முடியுது. ஓகே, நம்ம ஈவன் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 4 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 16. நெக்ஸ்ட்டு 4 பவர் 4 கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 4 கியூபுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? 64. இதுக்கு கூட ஒரு 4ஐ மல்டிபிள் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம 64க்கு கூட ஒரு 4ஐ மல்டிபிள் பண்ணாலே போதும். ஓகே, 4 4s are 16, பேலன்ஸ் 1. 6 4s are 24, 24 கூட 1 ஆட் பண்ணால் 25. அப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 2 5 6ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 4 பவர் 6. ஆல்ரெடி 4 பவர் 5ஓட வேல்யூ தெரியும். 1024. இதுக்கு கூட இனி 4ஐ மல்டிபிள் பண்ணாலே போதும். 1024. இதுக்கு கூட ஒரு 4ஐ மல்டிபிள் பண்ணுவோம். 4 4s are 16, பேலன்ஸ் 1. 4 2s are 8, 8 கூட 1 ஆட் பண்ணால் 9. 4 × 0 0 தான். 4 1s are 4. அப்போ வேல்யூ என்ன கிடச்சி? 4096ன்னு கிடச்சி. இப்போ பாருங்கள், ஈவன் நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் லாஸ்ட் நம்பர் 6ல் முடியுது. ஓகேங்களா? ஓகே, அப்போ கொஸ்டினில் கேட்டது மாதிரி ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பரில் எந்த வேல்யூவை என்னோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6ல் முடியுதுன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ ஆன்சர் எழுதிடலாம். பென் n இஸ் ஈவன். நம்ம என்னோட பிளேஸில் ஈவன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து 6 கிடச்சி. ஓகேங்களா? அதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 4 பவர் n end with 6 digit. அதே தான் எழுதியிருக்கேன். என்னோட பிளேஸில் ஈவன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து லாஸ்ட் நம்பர் 6ல் முடியுது. ஓகேங்களா? புக் பேக்கில் ஆன்சர் வந்து வெறும் ஈவன் நம்பர்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து என்னோட பிளேஸில் 2 4 6 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எழுதிக்கலாம். 2 4 6 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஈவன் நம்பர்னு எழுதிக்கலாம். ஈவன் நம்பர். ஓகே, இங்கே வந்து ஈவன் நம்பரில் 0 வராது. ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்தே தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம 0ன்னு போட்டால் வேல்யூ மொத்த வேல்யூமே 0 ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். இஃப் m, n ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், for what values of m does
2 power n into 5 power m end in 5. அதாவது என்னன்னா ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எம்மும் என்னும் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம வந்து இப்போ என்னோட பிளேஸ்லையும் எம்மோட பிளேஸ்லையும் ஸோ ஒவ்வொரு நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது நேச்சுரல் நம்பரில் ஒவ்வொரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதாது. நெக்ஸ்ட் இங்கே என்னது மல்டிபிள் சிம்பிள், ரெண்டே நம்ம மல்டிபிள் பண்ணணும். கிடைக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவே நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவில் கடைசி நம்பர் 5ல் முடியுதான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகே, சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எம்மும் என்னும் என்னது நேச்சுரல் நம்பர். ஓகே, எழுதிக்கலாம் நேச்சுரல் நம்பர். ஸோ இது நேச்சுரல் நம்பர்னால் என்னது? ஸோ இது 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, நேச்சுரல் நம்பர்னாலே 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 2 power n தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறேன். 2 power n நெக்ஸ்ட்டு 5 power m கடைசி கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டே மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 2 power 1 நெக்ஸ்ட்டு 2 power 2 நெக்ஸ்ட்டு 2 power 3 நெக்ஸ்ட்டு 2 power 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி 5 power m. ஸோ எம்மோட பிளேஸில் ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 5 power 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 5 power 4. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ 2 power 1ஓட வேல்யூ என்னது? 2. 2 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 4. நெக்ஸ்ட்டு 2 கியூபோட வேல்யூ என்னது? 8. அதே மாதிரி 2 power 4ஓட வேல்யூ 16. ஸோ இப்போ பாருங்கள், என்னோட வேல்யூவில் இந்த மாதிரி நேச்சுரல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எண்டு கடைசி நம்பர் எதில் முடியுது? ஸோ எல்லாமே ஈவன் நம்பர். 2, 4, 8, 6 இதெல்லாம் ஈவன் நம்பரில் முடியுது. ஸோ அப்போ எழுதிக்கலாம் 2 power n எனது ஆல்வேஸ் ஈவனில் முடியுது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு 5 power 1. 5 power 1ஓட வேல்யூ என்னது? 5 தான். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 25. நெக்ஸ்ட்டு 5 கியூபோட வேல்யூ என்னென்னா 125. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு மனப்படமாக ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியாட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 5 power 4ஓட வேல்யூ என்னென்னா 625. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ எம்மோட பிளேஸில் நம்ம நேச்சுரல் நம்பர் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசி நம்பர் 5ல் முடியுது. ஸோ ஓகேங்களா, ஸோ அப்போ எழுதிக்கலாம் 5 power m ஆல்வேஸ் ஆட் நம்பரில் முடியுது. ஆல்வேஸ் ஆட் வித் எண்ட் எல்லாமே 5ல் முடியும். ஸோ ஓகேங்களா, 5 power இதே மாதிரி நீங்கள் நேச்சுரல் நம்பரில் ஒவ்வொரு வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் கடைசி நம்பர் 5ல் தான் கண்டிப்பாக முடியும். ஆனால் இங்கே கொஸ்டின் அது மட்டும் இல்லை. கொஸ்டினில் இனிமேல் ரெண்டே நம்ம மல்டிபிள் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. இங்கே வந்து இதுக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு எண்டு வந்து 5ல் முடியுது. ஆனால் ரெண்டையும் சேர்த்து இனிமேல் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு இதையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பாருங்கள், 2 5s are 10. ஓகேங்களா, ஸோ 10. நெக்ஸ்ட்டு 4 into 25 செய்து பார்க்கலாம் வேணாம். 25 4 மல்டிபிள் பண்ணலாம். 5 4s are 20 பேலன்ஸ் 2. 4 2s are 8. 8 கூட 2 ஆட் பண்ணால் 100. ஓகேங்களா, 100ல் முடியுது. நெக்ஸ்ட்டு 8ஐயும் 125ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 8 5s are 40 பேலன்ஸ் 4. 8 2s are 16. 16 கூட 4 ஆட் பண்ணால் 20. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. 8 1s are 8. 8 கூட 2 ஆட் பண்ணால் 10. அப்போது நம்மளுக்கு 1000 கிடச்சிருக்கு. இனிமேல் நீங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 10,000 கிடைக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது கடைசி நம்பர் 5ல் முடியுதான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கடைசி நம்பர் என்னதில் முடியுது? 0ல் முடியுது. கண்டிப்பாக 5ல் முடிய சான்சஸே இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ எழுதிக்கலாம் 2 power n into 5 power m is always ஈவன் நம்பரில் தான் முடியுது. அதாவது 0 ஒரு ஈவன் நம்பரில் முடியுது. அண்டு எண்டு ஸோ என்னது? எண்ட்ஸ் இன் அதுவும் 0ல் தான் முடியுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எம். ஸோ எம்மோட பிளேஸில் என்ன வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எண்டு ஸோ லாஸ்ட் நம்பர் 5ல் முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நம்மளுக்கு 5ல் முடிய சான்சஸே இல்லை. ஸோ அதனால் எம் இஸ் ஈக்குவல் டு நோ வேல்யூன்னு எழுதிக்கலாம். நோ வேல்யூ. ஸோ புக் பேக்லேயே ஆன்சர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நோ வேல்யூ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த சம். தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த ஹைச்சிசிஎஃப் ஆஃப், அதாவது 2 நம்பர் கொடுத்துக்கிட்டு ஸோ இதுக்கு வந்து ஹைச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க கேட்குறாங்க. ஸோ அதாவது இங்கே நம்ம வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம எப்போவும் மாதிரி யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஸோ அந்த இக்குவேஷனே நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து EDA அந்த இக்குவேஷனை நான் அப்படி எழுதிக்கிறேன். எனது A is equal to B into Q plus R where 0 less than equal to R less than
பி. ஓகேங்களா? ஸோ அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பெரிய நம்பர் என்னது? இது. அப்போ இதுதான் நம்மளுக்கு இங்கே ஏயோட வேல்யூ. ஸோ அப்போ ஏயோட பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 363636 இஸ் ஈக்குவல் டு சின்ன நம்பர் பியோட வேல்யூ. அப்போ பியோட பிளேஸில் 252525ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ எப்போவும் மாதிரி தான். ஸோ பெரிய நம்பரை எப்போவுமே உள்ளே எழுதிருங்க. 363636. சின்ன நம்பரை வெளியே எழுதிருங்க. 25252525. ஓகே, ஸோ இது வந்து 1 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை அப்படியே இங்கே எழுதிருங்க. 252525. ஓகே, ஸோ மைனஸ் பண்ணலாம். 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 1. 3லேருந்து 2 மைனஸ் பண்ணாலும் 1 தான். அடுத்த 6லேருந்து 5 1 தான். 3லேருந்து 2 1. 6லேருந்து 5 1 தான். 3லேருந்து 2 மைனஸ் பண்ணாலும் 1 தான். ஓகே, இப்போ குவாஷன்டோட வேல்யூ என்னது? 1. அப்போ கியூவோட பிளேஸில் 1ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ரிமைண்டர் ஆரோட பிளேஸில் இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். அப்போது 1 6 டைம் 1 எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு ஹைச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் 0 ஆகணும். ஆனால் இங்கே இன்னும் ஆகலை இல்லையா? ஸோ அப்போ நம்ம இப்போ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? இது கிடச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். 6 டைம் 1 எழுதிக்கணும். ஓகே, இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0 வாரது வரைக்கும் நம்ம இன்னும் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? இது. இதை உள்ளே எழுதிருங்க. 252525. ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ. அப்போ 252525. வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. அப்போ இதை இங்கே எழுதிடலாம். 111111. ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 2s are 2. திரும்பவும் 2 1s are 2. திரும்பவும் 2 1s are 2. ஸோ 2 2 2 தான் வரும். ஓகே, 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3. 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0. 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3. 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0. 5லேருந்து 2 3. 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0. இங்கே 0 போட்டாலும் 1 தான், போடாட்டாலும் 1 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ கியூவோட வேல்யூ 2. அப்போ இன்டூ 2 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 30303. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். 30303. ஓகே, ஸோ எப்போ மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு இங்கே ரிமைண்டர் 0 கிடைக்கல. அப்போ ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ திரும்பவும் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது? இது இருக்கு இல்லையா? ஸோ இதை உள்ளே எழுதிக்கலாம். 111111. ஓகே, இப்போ உள்ளே இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஏயோட வேல்யூ. அப்போ எழுதிக்கலாம். வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. அப்போ 30303ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 3 டைம்ஸ் போகும். நீங்கள் 4 டைம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 4 3s are 12 ஆயிரும். ஆனால் இங்கே 11. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 3s are 9. திரும்ப 3 into 0 0 தான். 3 3s are 9. 3 into 0 0. 3 3s are 9. ஓகேங்களா? ஓகே, மைனஸ் பண்ணலாம். இது 11 ஆகும். இது 0 ஆயிரும். 11லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0. திரும்ப இது 11 ஆகும். இது 0 ஆயிரும். 11லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 2. 0லேருந்து 0 0 தான். திரும்ப 11லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 2. இப்போ கியூவோட பிளேஸில் என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ இன்டூ 3 ப்ளஸ் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 20202. அதை இங்கே எழுதிக்கலாம். 20202. ஓகே ஓகே, நம்ம இப்போ இன்னும் ரிமைண்டர் 0 ஆகலை. அப்போ ஆர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ இது. ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். 30303ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ. அப்போ 30303 இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ 20202. ஓகே, ஸோ திரும்ப சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து 1 டைம்ஸ் தான். ஓகேங்களா? 2 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா 2 2s are 4 ஆயிரும். ஆனால் இங்கே 3 தான் இருக்குது. அப்போ 1 டைம்ஸ். அப்போ இதை அப்படி இங்கே எழுதிக்கலாம். 20202. மைனஸ் பண்ணலாம். 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1. 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0. 3லேருந்து 2 1. 0லேருந்து 0 0. 3லேருந்து 2 1. ஓகே, ஸோ இப்போ குவாஷன்டோட வேல்யூ 1. ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 10101 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ திரும்பவும் நம்மளுக்கு ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ திரும்பவும் சால்வ் பண்ணணும். ஓகே, சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு? இது. இதை உள்ளே எழுதிடுங்க. 20202. ஓகே, ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ 20202. ஸோ வெளியே என்னது இருக்குது? 10101. அது வந்து பியோட வேல்யூ 10101. ஓகே, சால்வ் பண்ணலாம். இது வந்து 2 டைம்ஸ் போகும். 2 1s are 2. 2 into 0 0. 2 1s are 2. 2 into 0 0. 2 1s are 2. ஓகே, மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணும்போது 0 ஆயிரும் இல்லையா? இப்போ குவாஷன்டோட வேல்யூ 2. ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 0. இப்போ ஃபைனலாக ரிமைண்டரோட வேல்யூ நம்மளுக்கு 0 கிடச்சிடுச்சு. ஸோ 0 கிடைக்கும் போது வெளியே என்ன நம்பர் இருக்குது?
1 இருக்குது. ஸோ இதுதான் இங்கே HCF. அதாவது 0 கிடைக்கும் போது பியோட பிளேஸில் என்ன இருக்கோ அதுதான் HCF. அப்போ ஃபைனலாக எழுதிக்கலாம். ஃபைனலாக HCF இந்த ரெண்டு நம்பரோட HCFோட வேல்யூ என்னன்னா 10101. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். ஃபோர்த்து சம் சால்வ் பண்ணலாம். If 13824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. ஸோ இதில் ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஈக்குவல் இல்லையா? ஸோ அப்போ இங்கே நம்ம ஜஸ்ட் ஃபேக்டரைசேஷன் பண்ணாலே போதும். ஓகே, சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கலாம். 13824. ஓகே, லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அதனால் 2 டேபிளுக்கு போகும் இல்லையா? அப்போது இதை சேர்த்து எடுத்துக்கலாம். 6 2s are 12, பேலன்ஸ் இங்கே 1. இப்போ இது 18 ஆயிரும். 9 2s are 18, நெக்ஸ்ட்டு 2 இருக்குது. 1 2s are 2, நெக்ஸ்ட்டு 4. 2 2s are என்னது 4. ஓகே, திரும்பவும் 2 டேபிள் போகும். நெக்ஸ்ட்டு 3 2s are 6, அதே மாதிரி 4 2s are 8, பேலன்ஸ் இங்கே 1. இப்போ இது 11 ஆயிரும். 5 2s are 10, ஸோ இப்போ இங்கே பேலன்ஸ் 1. ஓகே, அப்போ இது 12 ஆயிரும். 6 2s are 12. ஓகே, திரும்பவும் 2 டேபிள் போகும். 1 2s are 2, பேலன்ஸ் இங்கே 1. 7 2s are 14. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 2s are 4, பேலன்ஸ் 1. இனிமேல் இது 16 ஆயிரும். 8 2s are 16. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2 டேபிள். 8 2s are 16, இங்கே பேலன்ஸ் 1. இப்போ இது 12 ஆயிரும். 6 2s are 12, நெக்ஸ்ட்டு 4 2s are 8. திரும்பவும் இது 2 டேபிளுக்கு போகும். 4 2s are 8, 3 2s are 6, அதே மாதிரி 2 2s are 4. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2 டேபிள். 2 2s are 4, 1 2s are 2, பேலன்ஸ் 1. இனிமேல் இது 12 ஆயிரும். 6 2s are 12. ஓகே, திரும்பவும் 2 டேபிள். லாஸ்ட் நம்பர் 6, ஈவன் நம்பர், அதனால் திரும்பவும் 2 டேபிள் போகும். 1 2s are 2. இப்போ பாருங்கள், இனிமேல் அடுத்த 1 இருக்குது. இந்த 1 இந்த 2 விடைக்கும் சின்ன நம்பர் இல்லையா? ஸோ அப்போ இந்த 2 நம்பரை நம்ம சேர்த்து எடுக்கணும். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி 2 நம்பரை சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 போட்டுறணும். ஓகேங்களா? ஓகே, இனிமேல் 8 2s are 16. ஓகே, திரும்பவும் 2 டேபிள் போகும். 5 2s are 10, 4 2s are 8, திரும்பவும் 2 டேபிள் போகும். 2 2s are 4, பேலன்ஸ் 1. இப்போ இது 14 ஆகும். 7 2s are 14. ஓகே, இனிமேல் லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர். ஸோ 27 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். அப்போது 3 9s are 27. ஓகே, இனிமேல் 9 3 டேபிள் போகும் இல்லையா? அப்போ 3 3s are 9. ஓகே, இனிமேல் இது 1 டேபிள் போகும். 1 டேபிள் எழுதாண்டா, ஏன்னா 1 வச்சு நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அதனால் இவ்வளவும் போதும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி எழுத போகிறேன்னா இதை அப்படியே எழுதிக்கிறேன். 13824 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ பாருங்கள் இங்கே 2வும் 3யும் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். ஸோ 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 2 9 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 பவர் 9 எழுதிக்கலாம். சென்டரில் மல்டிபிள் சிம்பிள், அப்புறம் 3. ஸோ 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 பவர் 3 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு தந்திருக்க ஈக்குவேஷனை பாருங்கள். 2 இருக்குது. சேம் அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்குது. ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 9 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ 9. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி இங்கே 3 இருக்குது. இங்கேயும் 3 இருக்குது. பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ பியோட வேல்யூ 3. ஓகே, ஃபைனலாக ஏயோட வேல்யூ பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த ஃபிஃப்த் சம் சால்வ் பண்ணலாம். இஃப் P1 பவர் x1 இன்டூ P2 பவர் x2 இன்டூ P3 பவர் x3 இன்டூ P4 பவர் x4 இஸ் ஈக்குவல் டு 11340 where P1, P2, P3, P4 are frames in ascending order. அதாவது P1, P2, P3, P4 இந்த நாலனத்தோட வேல்யூமே பிரேம் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிரேம் நம்பர்னா என்னதுலாம்? 2 3 நெக்ஸ்ட்டு 5 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பிரேம் நம்பர். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த நாலுமே என்னது? பிரேம் நம்பர். அதுவும் அசெண்டிங் ஆர்டர், அதாவது வரிசையாக தான் இருக்குமா. இப்போ P1ஓட வேல்யூ 2னா P2ஓட வேல்யூ 3ஆக தான் இருக்கும். அதே மாதிரி P3ஓட வேல்யூ 5ஆக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக தான் இருக்கும்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் x1, x2, x3, x4 ஆர் இண்டீஜர்ஸ். அதாவது இண்டீஜர்ஸ்னால் என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அது வந்து 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P1, P2, P3, P4 அண்ட் x1, x2, x3, x4. அதாவது இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸோ இவ்வளோத்தையும் நான் அப்படி இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த
நம்பரை தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ இதுவும் என்னது ஈக்குவல். அப்போது இந்த நம்பருக்கு ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ அப்போது சால்வ் பண்ணலாம். 1 3 4 0 0. ஸோ இந்த 4 நம்பருமே ப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது கண்டிப்பாக 2 3 5 7. ஓகேங்களா? ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் ப்ரைம் நம்பர். ஃபர்ஸ்ட் 2 டேபிளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது 2 டேபிளுக்கு போகும். ஏன்னா லாஸ்ட் ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக 2 டேபிள் போகும். நெக்ஸ்ட் 3 டேபிள், அதுக்கப்புறம் 5 டேபிள், அதுக்கப்புறம் 7 டேபிள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 டேபிளுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ 11 ரெண்டே சேர்த்து எடுக்கணும். 5 2s are 10. அப்போ பேலன்ஸ் 1. இப்போ இது 13 ஆயிரும். இனிமேல் 6 2s are 12. அப்போ பேலன்ஸ் 1. இப்போ இது 14 ஆயிரும். இனிமேல் 7 2s are 14. நெக்ஸ்ட் இந்த 2 0 அப்படியே எழுதிருங்க. ஓகே, திரும்பவும் 0 இருக்குது. அப்போ திரும்பவும் 2 டேபிளுக்கு போகும். 2 2s are 4. பேலன்ஸ் 1. 8 2s are 16. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 2s are 6. பேலன்ஸ் 1. அப்போ இது 10 ஆயிரும். 5 2s are 10. இந்த 0 அப்படியே எழுதிருங்க. திரும்பவும் இது 2 டேபிளுக்கு போகும். 1 2s are 2. 4 2s are 8. அதே மாதிரி 1 2s are 2. பேலன்ஸ் 1. இப்போ இது 15 ஆயிரும். 7 2s are 14. இங்கே இனிமேல் பேலன்ஸ் 1. ஓகே, 5 2s are 10. ஸோ இனிமேல் பாருங்கள், இது ஈவன் நம்பர், லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர். அதனால இது இனிமேல் 2 டேபிள் போகாது. அடுத்த ப்ரைம் நம்பரில் அடுத்து என்னது 3. அப்போ 3 வச்சு சால்வ் பண்ணுங்கள் இனிமேல். 3. ஓகே ஓகே, இந்த 2 வேல்யூவை சேர்த்து எடுக்கலாம். 4 3s are 12. அப்போ பேலன்ஸ் 2. 7 3s are 21. ஸோ இது 21 ஆயிடுச்சு. அப்போ 7 3s are 21. நெக்ஸ்ட்டு 2 3s are 6. இனிமேல் இதில் பேலன்ஸ் 1. இப்போ இது வந்து 15 ஆயிடுச்சு. அப்போ 5 3s are 15. ஓகே, திரும்பவும் 3 டேபிளுக்கு ட்ரை பண்ணுங்கள். 1 3s are 3. பேலன்ஸ் 1. இப்போ இது 17 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 5 3s are 15. நெக்ஸ்ட்டு 17லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 2. அதே மாதிரி 7 3s are 21. ஸோ இனிமேல் பேலன்ஸ் இங்கே 1. இப்போ இது 15 ஆயிடுச்சு. 5 3s are 15. ஓகே, திரும்பவும் 3 டேபிளில் போகும். 3 5s are 15. 2 3s are 6. பேலன்ஸ் 1. திரும்பவும் 3 5s are 15. ஓகே, நெக்ஸ்ட் இது 3 டேபிளுக்கு போகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுங்க. 12. அப்போ 3 டேபிளில் 12 வரும் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக இது 3 டேபிளுக்கு போகும். அப்போ திரும்பவும் 3 டேபிள் ட்ரை பண்ணலாம். 1 3s are 3. பேலன்ஸ் 2. இது இப்போ 22 ஆயிரும். 7 3s are 21. அப்போ பேலன்ஸ் 1. இனிமேல் 5 3s are 15. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பவும் 3 டேபிளுக்கு போகுதான்னு கண்டுபிடிக்க ஆட் பண்ணிடுங்க. 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ண 8. 8 கூட 5 ஆட் பண்ணால் 13 ஆயிரும். 3 டேபிளில் 13 அப்படிங்கிற ஒரு நம்பர் வராது. அதனால அடுத்து என்னது 5 வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ 5 லாஸ்ட்டு 5 இருக்கனால அது 5 டேபிளுக்கு போகும். ஓகே, 3 5s are 15. அப்போ இனிமேல் பேலன்ஸ் 2. 5 5s are 25. ஓகே, திரும்பவும் 5 டேபிளுக்கு போகும். 7 5s are 35. ஓகே, ஸோ இனிமேல் இது 1 டேபிளுக்கு தான் போகும். நீங்கள் 1 டேபிளுக்கு போடாண்டா, ஏன்னா அதை 1 டேபிளை மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தானே வரும். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து 1 1 3 4 0 0வை எப்படி எழுதலாம்? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 power 3ன்னு எழுதிக்கிறேன். இன்டூ நெக்ஸ்ட் அடுத்து என்னது இருக்குது? நெக்ஸ்ட்டு 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 4. அப்போ 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 power 4 இன்டூ நெக்ஸ்ட் என்னது இருக்குது? 5 இருக்குது. 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ 5 power 2ன்னு எழுதிக்கிறேன். இன்டூ 7 1 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ 7 power 1ன்னு எழுதிருங்க. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டினை பாருங்கள். P1 P2 P3 P4 ஆர் ப்ரைம்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருந்தாங்க. சேம் அதே மாதிரி பாருங்கள், 2 3 5 7 இது ப்ரைம் நம்பர், அதுவும் வரிசையாக தான் இருக்குது. ஓகே, நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். வேணா இதை நம்ம இன்னொருக்கா கூட எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு கம்பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், P1 இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே 2 இருக்குது. அப்போ P1ஓட வேல்யூ என்னது? 2. இங்கே எழுதிக்கிறேன் ஆன்சர்னு போட்டு. ஆன்சர் P1 இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு P2ஓட வேல்யூ என்னன்னா அடுத்த நம்பர் என்னது? 3. அதே மாதிரி P3ஓட வேல்யூ என்னன்னா அடுத்த நம்பர் என்னது? 5. ஓகே, அதே மாதிரி P4ஓட வேல்யூ 7. ஓகேங்களா, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே P4 இருக்க இடத்துல இங்கே 7 இருக்குது. ஓகே, சேம் அதே மாதிரி இனிமேல் X1ஓட வேல்யூ என்னது? 3. X2ஓட வேல்யூ 4. சேம் அதே மாதிரி X3ஓட வேல்யூ 2. X4ஓட வேல்யூ 1. ஓகே, அப்போ X1ஓட வேல்யூ 3, X2ஓட வேல்யூ 4, X3ஓட வேல்யூ 2, X4ஓட வேல்யூ 1. இவ்வளோ தான் இந்த